Hi friends, welcome to Janus world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரஷர் குக்கர் தந்தூரி சிக்கன். வீட்டில் OTGயும் இல்லை, கடையிலேருந்து தந்தூரி வாங்க வேண்டாம், வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அதை அப்புறமா தந்தூரி ஃப்ளேவர் கொடுத்து சாப்பிட்றது சரி வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி. ரொம்பவே கம்மியான ஆயில், ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெயே தேவையில்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் இல்லாமல் கூட இந்த தந்தூரி சிக்கன் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் தந்தூரி சிக்கன் இதுதாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 5 சிக்கன் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதில் பாதி லெமனோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். 5 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே ஒரு சிக்கன் பீசஸ்லையும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது இப்போ ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் போல் மேரினேட் பண்ண விடலாம். 1 மணி நேரம் போல் ஆயாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் 4 பல் பூண்டை தோலோடவே ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிறேன். ஃப்ளேவருக்காக தான் இது. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை இதில் சேர்த்து நல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வேகும். இதில் சேர்த்து விட்டுட்டு நான் தண்ணி சேர்க்கல. ஏன்னா சிக்கன்லேருந்து எனக்கு தண்ணி அது ஜூஸியாக இருக்கிறனாலவே சாஃப்டாக வெட்டாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கல. நான் தண்ணி விடுன்னு தெரியும். பட் நீங்கள் எதுக்கும் சேஃபர் சைடுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ குக்கரோட மூடி போட்டு வெயிட்டோடவே போட்டு மூடி வச்சாச்சு. அதில் 1 விசில் வந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். 1 விசிலுக்கு மேலே விடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இதில் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு. சிக்கன்லேருந்து மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியை வற்ற விட போகிறேன். இது நல்லா கொதிக்க விட்டு வற்றி கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது நல்லா கொதித்து ட்ரையான கிரேவி மாதிரி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆகிடணும். இப்போ இந்த பீஸ் எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து பர்னரோட அளவுக்கு நடுவில் சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு அந்த அலுமினியம் ஃபாயிலை அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இது எதுக்காகனா நம்ம சிக்கனை குக் பண்ணி எடுக்கும்போது அதோட மசாலாலாம் கீழே விழுந்து ஸ்டவ் டர்ட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். அது மேலே அந்த கிரில்லை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். இப்போ ஒரு ஃபுல்கா கிரில் ரோட்டி கிரில்லை அதில் ப்ளேஸ் பண்ணுறேன். அது மேலே இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். இது மேலே வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரையும் ஒரு சைடும் போட்டு குக் பண்ணணும். இப்போ அந்த கிரில்லை பிடிச்சிட்டே சிக்கனை கரெக்டாக நெருப்பு மேலே கரெக்டாக ஒரு சைடும் படுற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குக் பண்ணணும். ஒரு சைடு வெந்ததுமே அடுத்த சைடு திருப்பி போட்டுடுறோம். இது நல்ல ஒரு தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும் இதுலேயே. இப்போ ஒரு பீஸ் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பீசஸ்லாம் எடுத்து செஞ்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம்.
இதுவே வந்து நல்ல தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக நான் வந்து கோகனட் ஷெல் வச்சு அதையும் சுட்டு இதில் வந்து ஃப்ளேவர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப், அந்த கோகனட் ஷெல் வச்சு யூஸ் பண்ணுற ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். எக்ஸ்ட்ரா நல்லா தந்தூரி ஃப்ளேவர் வேணுன்றங்க யோசிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுவே இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு வெங்காயத்தை வந்து தோல் எடுத்துகிட்டு அதை அப்படியே டைரெக்டாக போட்டு நெருப்பில் காமிச்சு சுட்டு எடுக்க போகிறேன். இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். பச்சையாக சாப்பிட்றத விட இது இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோகனட் ஷெல்லை வந்து ஒரு பீஸ் எடுத்து அதையும் சுட்டு அது நல்லா கோல் மாதிரி கறி மாதிரி ஆகிடணும். அந்த நெருப்பெல்லாம் அதுலேருந்து அணைஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு சின்ன டம்ளரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது எடுக்கும்போது கவனமாக இருங்க, டம்ளர் வந்து சூடாக இருக்கும். இப்போ இந்த டம்ளர் எடுத்து சிக்கன் வச்சுருக்கிற அந்த பவுலில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதில் நல்ல புகை வரும், ஃப்ளேவரும் வரும். அதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வச்சிடணும். அது உள்ளே அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் வேக வச்சதுலேருந்து மசாலா இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணாலும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து விட்டுட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். ஹாஃப் குக்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், நல்லா ஃபுல்லாகவும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடணும், தண்ணிலாம் வற்றி. இது ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அந்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல். இது ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம தந்தூரி சிக்கனும் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். தந்தூரி சிக்கன், சப்பாத்தி, அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தொக்கு வித் சிக்கன் ஃப்ளேவரோடு இருக்கும் அது, அப்புறமா மைனேஸ். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் குக்கர் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, ஹாப்பி